லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். காஷ்மீர் தாக்குதல் விவகாரத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டு உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆமாம், ராஜினாமா செய்கிறது நல்லது. ஆமாம், ஒழுங்காக இப்போ மக்களை வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் அது வந்து நிறைய வேற ஒரு அமைச்சருக்கு மாற்றி விடுவான். நிறைய பேர் இருக்காங்க, அவங்க நல்லா பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணால் மக்கள் வந்து யாருன்னு பார்த்து செலக்ட் பண்ணால் அவர் மாற்றிக்கலாம். கண்டிக்கிறதுக்கூடிய விஷயம் தான் அது. அவருடைய கவனக்குறைவுனால தான் வந்து அந்த பார்டரில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. இவர் வந்து சரியாக அந்த உள்துறை அமைச்சகம் எல்லாம் நம்ம கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம மக்கள் நல்லா இருந்திருக்கோம். மக்களுடைய நம்ம வந்து ஓட்டு போட்டதுனால தான் மக்கள் வந்து எப்படி போனான்னு அவங்களுக்கு கவலையே இல்லை. அவங்க விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. மக்கள் வந்து எப்படி போனான்னு செத்தா என்ன, அவங்க பிரச்சனை இல்லை. அவங்க சேஃப்டியை அவங்க பார்த்துறாங்க, மக்கள் சேஃப்டியை பார்க்க மாட்டாங்க. இப்போ ஆமாம், மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அதனால தான் இப்போ வேற ஒரு அமைச்சராக இருந்தால் பாதுகாப்பு இருக்குது. இவர் வந்து ஒரு மக்களுக்கான ஒரு இதே கிடையாது. அவர் சேஃப்டி அவர் பார்த்துக்கிறார், அவ்வளோதான். அவங்க ஃபேமிலி, அவங்க ரிலேட்டிவ் அதை மட்டும் பார்த்து மக்களுக்கான ஒரு சேஃப்டி கிடையாது. மக்கள் எப்படி செத்து போனான்னு சாப்பிடாம இருந்தானே அவங்க தான் பிரச்சனை இல்லை. அவங்க சேஃப்டி பார்க்குறாங்க, அதான் மெயின் உண்மை. ராஜினாமா பண்ணிட்டு அதாவது மக்கள் வந்து தேர்தல் நடத்தி இன்னொருத்தங்க அமைச்சராக்கலாம். யார் ஓட்டு போட்டு அப்படி பண்ணால் நல்ல அமைச்சரை வந்து தேர்ந்தெடுத்தா நாடு நல்லாயிருக்கும், மக்கள் நல்லா இருக்கலாம். கண்டிப்பாக அது அவர் உள்துறை அமைச்சரகத்தினுடைய கவனக்குறைவு தான் இது ஜாஸ்தி. இன்னொன்று என்னன்னா, இது எப்போதுமே அலர்ட்டாக இருக்க வேண்டிய இடம் பார்டர் செக்யூரிட்டி பூரா. ஏன்னா இது அடிக்கடி நடக்கிற ஒரு இதாக இருக்குது. அதனால் இதை கண்டிப்பாக அவங்க வந்து இது கண்டனத்துக்குரியது. கண்டிப்பாக அதே சமயத்தில் இதை வந்து மற்ற நாடுகளும் இதை வந்து வன்மையாக கண்டிச்சுக்கிறதுலேருந்தே தெரியுது இது நம்ம நாட்டினுடைய உள்துறையினுடைய கவனக்குறைவு தான்றது. அதை ராஜினாமா செய்யணும்னு சொல்கிறது தான். யார் வந்தாலும் வந்து அக்கறையோடு அதை ஃபேஸ் பண்ணணும். அதை முன்னிறுத்து அவங்க வந்து கவனக்குறைவு இல்லாமல் அதை வந்து பாதுகாப்பு விஷயத்தில் மட்டும் கண்டிப்பாக நிச்சயமாக வந்து இது வந்து அவங்கள மட்டும் பாதிக்கிறது இல்லை, எல்லாரையும் பாதிக்கக்கூடிய விஷயம் அது. அதனால் கண்டிப்பாக வந்து அவங்க ரொம்ப மிகுந்த அக்கறையோடு அதை வந்து கவனித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் இருக்கிறாரு, எல்லாருக்குமே தெரியுமே. அது தமிழ்நாட்டுக்கு தெரியும். குழந்தைய கேட்டால் கூட அது யாருன்னு கேட்டாக்கா அவர் தான் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? இருக்கக்கூடாது. உள்துறை அமைச்சர்னு சொன்னாக்க அது ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் மாதிரி இருக்கணும். அதை வந்து இந்த அளவுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் தான் ஒரு பொறுப்பேற்றுக்கணும். திருமாவளவன் சொல்கிறது வந்து முழுமையாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து வாழ்க்கையே தொலைச்சிட்டு வந்து மக்களுக்காக எவ்வளோதோ போராடுறாரு. ஆனால் இருந்தாலும் அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். யார் பக்கமும் பேச மாட்டார், நியாயத்தை பேசுவார், துணிஞ்சு நிற்பார். அம்பேத்கருக்கு அடுத்தது அவரை நான் சொல்லுவேன். நான் இல்லாமலுக்கெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். இருக்கலாம். தமிழ் பெண்களை என்னுடைய கணவரை பார்க்கணும், என் குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே அழுவுறதை நான் யூடியூப்பில் நான் பார்த்தேன். நான் அப்போ பார்க்கும் பொழுது அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ண முடியும். அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். திருமாவளவன் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ராஜினாமா பண்ணணும், ஒழுங்காக இருக்கணும், அவ்வளோதான். அங்கே வந்து ஆளே குறைவாக இருந்தாங்களாமே, ஒருத்தர் தான் இருந்தாங்களாம் அவ்வளோ பெரிய ஏரியாவில். அதனால் வந்து மிலிட்ரியும் வந்து கொஞ்சம் நிறைய அங்கே டிப்ளாய் பண்ணணும். அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். அது வரைக்கும் வந்து கஷ்டம்தான். ரொம்ப அது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா. இவங்களே சொல்கிறாங்க அந்த ஏரியாவில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணுமே. அது இல்லாத தொட்டு தான் இது போல் ஆச்சு, இல்லாட்டி ஆயிருக்காது. அதுவும் வந்து இறந்தது ஃபுல்லாக வந்து பாமர மக்கள் தான் இறந்துக்கிறாங்க. மிலிட்ரி வந்து அங்கே வந்து நிறைய பேர் டெப்ளாய் பண்ணிடுறோம். பாவம் வந்து ரீசெண்டாக மேரேஜ் ஆனவங்க ஒருத்தர் இறந்துட்டாங்க. அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பாவம் அந்த லேடியால் எழுந்துக்க முடியல, கன்சோல் பண்ணி கூட. உங்களுடைய என்ன சொல்கிறது, அந்த அதிகாரம் இருக்க கட்டமைப்பு அப்படி இருக்குது. அவ்வளோ அசால்ட்டாக இருக்காங்க. இந்த புல்வாமாவில் தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, அப்போ கூட வந்துட்டு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் வந்துட்டு பாதுகாப்பு அதிகாரிகளை வந்துட்டு நிறுத்தி வச்சுருந்தாங்க, பாதுகாப்பு வீரர்கள் நிறுத்தப்பட்டிருந்தாங்க. அதையும் தாண்டி வந்துட்டு வந்து தாக்குதல் நடத்திட்டு போனாங்க அப்படின்னு போட்டு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இதுவும் டெய்லி வந்துட்டு சொல்கிறாங்க நம்ம நாட்டில் பாதுகாப்பு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இராணுவத்தில் வந்துட்டு அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களோ ஒழிய அது நிர்வாகம் வந்துட்டு சீர்கேடாகத்தான் இருக்குது, ரொம்ப கவனக்குறைவாக இருக்குது. நம்ம நாட்டில் என்ன நடந்துட்டு போகுது நம்மளை மீறி அப்படிங்கிற ஒரு அசால்ட்டாக வந்துட்டு இருக்காங்களே ஒழிய மற்றபடி வந்துட்டு சரிதான். அவர் திருமாவளவன் சொல்ல வர்றது சரிதான், அதெல்லாம் செய்ய மாட்டாங்கம்மா. இது வந்துட்டு என்ன சொல்கிறது, செயலுங்க அதில் ஒரு சங்கு தான் இது. அதெல்லாம் நம்ம வந்துட்டு
வலிமை இல்லாமல் வந்துட்டு நம்ம பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது? எல்லா விதமான அதிகாரத்தையும் வந்துட்டு அவங்க கையில் தூக்கி கொடுத்து போட்டு நம்ம வந்துட்டு நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஆட்சி மாற்றம் நடக்கணும். நடந்தால் தான் இதுக்கு வந்துட்டு ஒரு தீர்வு வருமா ஒழிய இப்போ நம்ம சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாத்தையும் கடந்து தான் போயிடுவாங்க. நாளைக்கே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்துட்டு புதுசாக பேசுகிறப்ப இந்த விஷயம் அப்படியே அடிபட்டு போயிடும். இன்றைக்கி 74,000 தங்கங்கிறது நாளைக்கு 76,000 போட்டாங்கன்னு சொன்னால் இந்த 26 பேர் செத்தது எவனுமே வந்துட்டு யாபத்தில் வச்சுருக்க மாட்டான். அப்படித்தான் நாடு இருக்குது. உள்ளுக்கு வர்றதுன்னா ரொம்ப கஷ்டம் அவங்க. ஏன்னா இதை வந்து அவங்க எப்போதுமே உள்ளே வந்து எந்த வித இதுவும் பெரும்பாலும் இந்த பாம்பேயில் நடந்ததை தவிர மற்றபடி உள்ளே வந்து பார்டரில் தான் வந்து இது பெரும்பாலும் நடக்குது. அதனால் வந்து இது மெயின் வந்து இதனுடைய பார்டர் செக்யூரிட்டி அவசியம் ரொம்ப மிகவும் பாதுகாப்பு. இதே போல் இராணுவ வீரர்கள் கூட எவ்வளோ பேர் உயிர் தியாகம் செய்கிறாங்க. செய்து இருந்தாலும் இதனுடைய கவனக்குறைவு அவங்களையும் சேர்த்து பாதிக்குது. கண்டிப்பாக இருக்கக்கூடாது. எவ்வளோ நவீன இதெல்லாம் வந்து போச்சு இதுக்கு இருந்தாலும் இதை வந்து இன்னமும் வந்து அதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த நேரத்துக்கு ஸ்டெப்பு இது பண்ணி செய்கிறாங்களே ஒழிய மற்றபடி அவங்க வந்து ரெகுலராக இதை வந்து ஃபார்ம் பண்ணி எதுவும் கவனிக்கிறது இல்லை. அது தவறுமா. அதாவது நாட்டினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரகசியமாக வந்துட்டு செய்யக்கூடிய ஒன்று. அதை வந்துட்டு எல்லாத்தையுமே தனியார்கிட்ட கொடுத்து போட்டு தனியார் வந்துட்டு அவங்களுடைய சொல்கிறது அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு உண்டான வழியத்தையும் பார்ப்பாங்களோ ஒழிய நாட்டை பற்றி யாரும் வந்துட்டு அக்கறைப்பட மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப இவங்க எல்லா விதமும் எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க. ஆயுதங்கள்லாம் வந்துட்டு வெளிநாட்டில் வாங்குறாங்க. எவன் வந்துட்டு வெளிநாட்டிலிருந்து எல்லாமே வாங்கும்போது அது யார்கிட்ட போய் யார் சண்டை போடுறதுக்காக வெளிநாட்டில் வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரியறதில்ல. ஒரு விமானம் வாங்குறதா இருந்தாலும் சரி, வேறு ஆயுதங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு துப்பாக்கி வாங்குறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு வெளிநாட்டிலிருந்து தான் வாங்குறாங்க. வெளிநாட்டிலிருந்து வாங்கி யார்கிட்ட போய் சண்டை போட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். நாட்டில் இராணுவத்துக்கு கொடுக்குற முன்னுரிமை நம்ம நாட்டில் இப்போ குறைஞ்சி போச்சு. அதுக்கு உதாரணம் இந்த அக்னிபாத் இதெல்லாம் வந்ததே உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொன்று என்னன்னா யார் ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் கொஞ்சம் அக்கறையோடு இருப்பாங்க. ஒரு கான்ட்ராக்ட் ஸ்டாஃபாக இருந்தால் எப்படி இருப்பாங்க? அதனுடைய விளைவு தான் இந்த இவங்களுடைய அரசு வந்ததுலேருந்தே வந்து அதாவது ஒரு ட்ரெண்டு மாரி சில விஷயங்கள் நடத்தினா கூட அதை வந்து ஒரு நிரந்தரமாக கிடையாது. அதாவது மக்களுக்கு அதாவது இன்னொன்று என்னென்னா ஒரு அடிப்படைக்கு மக்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்புன்றது இன்னும் சரிமுறை இல்லைம்மா. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய மைண்ட் செட் இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சுங்க. முக்கியமாக வந்து அவங்க ஒரு கம்யூனிட்டி மேலே தாக்குதல் நடத்துகிற மாதிரி தான் இந்தியாவினுடைய தாக்குதலே இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. அதனால் இது அவசியம் கண்டிப்பாக மிகுந்த ஒரு நல்ல ஒரு எடுக்கக்கூடிய நடவடிக்கை ரொம்ப ஒரு கடுமையாகவும் இருக்கணும். இன்னொன்று எதிர்காலத்தில் வந்து ஜனங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்கணும். வாழ வைக்கிறாங்க. அப்படித்தான் செய்கிறாங்க இவங்க வந்துட்டு எங்கே வந்துட்டு பாதுகாப்பு அதிகமாக வந்துட்டு செய்யணுமோ அந்த இடத்துல இவங்க ஒன்றுமே பண்ணுறது இல்லைம்மா. எங்கே தேவையில்லாமல் இப்போ கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மீட்டருக்கு ஒவ்வொரு போலீஸை நிறுத்தி வச்சுருக்காங்க. அங்கே அப்படியெல்லாம் வந்துட்டு ஒன்றும் அசம்பாவிதம் நடந்துட போகிறதில்ல. ஒரு போலீஸ்க்கோ மிலிட்ரிக்கோ கவர்மெண்ட்டுக்கோ தெரியாமல் வந்துட்டு ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. அந்த இடத்துல வந்துட்டு அவ்வளோ போலீஸை வேஸ்ட்டாக போட்டு வச்சுருக்காங்க, பிடிக்கிறாங்க. இப்போ ஹரியானா மாநிலத்தில் வந்துட்டு பாதிக்கு மேலே வந்துட்டு சீனா உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த ஆக்ஷனும் கிடையாது. அவன் வந்துட்டு உள்ளே வந்துக்கிட்டே இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஹரியானா வந்துட்டு எங்களுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கான் சைனாக்காரன். அதை வந்துட்டு இவங்க பார்க்குறது இல்லை. அதே மாதிரி தான் காஷ்மீர் பாகிஸ்தான் பிரச்சனையும். இங்கே வந்துட்டு பாதுகாப்பு அதிகமாக இருக்கணும். ரொம்ப விழிப்புணர்வோடு வந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு இடம். அந்த இடத்துல வந்துட்டு ப்ரைவேட் ஆளை கொண்டு போய் நிறுத்தி வச்சா அவன் என்ன பண்ணுவான்? இவங்க சொன்னால் செய்வான். நீ வந்துட்டு உள்நாட்டு மக்களை சுடுன்னா உள்நாட்டு மக்களை சுடுவான், வெளிநாட்டு மக்களை சுடுன்னா வெளிநாட்டு மக்களை சுடுவான். அவனுக்குன்னு சுயமாக வந்துட்டு எந்த இதுவும் கிடையாது. காசு கொடுத்து வேலை செய்ய சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறானோ கேட்டு போவான்.